ஹாய் விவோஸ், இது திருச்செந்தூர் பயணம் பார்ட் 2. பார்ட் 1 பார்த்துட்டு இதை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் புரியும் அப்படின்னு நினைக்கிறேன். பாப்பாவுக்கு மொட்டை போட்டுட்டு அடுத்தது குளிக்க வைக்கலான்னு தான் போனோம். நாழிக்கிணறுனு ஒன்று இருக்குது, ஸோ அதை கிராஸ் பண்ணி தான் போனோம். முதல்ல பீச்சில் குளிச்சுட்டு அதுக்கப்புறம் நாழிக்கிணறுல குளிக்கணுமாமா. நாழிக்கிணறுல பார்த்தீங்கன்னா நிற்கிற க்யூ பார்த்தீங்கன்னா 4 நாளுக்கு அப்புறம் தான் குளிக்கலாம் போல், அந்தளவுக்கு க்யூ நின்றுட்டு இருந்துச்சு. செம்ம வெயில் வேற. முதல்ல பீச்சுக்கு போய் குளிக்கலான்ட்டு தான் போனோம். திருச்செந்தூர் மண்ணை மிதிச்சாலே அவ்வளோ புண்ணியம்னு சொல்லுவாங்க. நான் சொன்னது மாதிரி கொஞ்சம் மெயின்டெனன்ஸ் இருந்தால் அதை விட ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஏன்னா பீச்சை பார்த்தீங்கன்னா பீச்சை சுற்றி பார்த்தீங்கன்னா ஒரே குப்பையும் குளமாக தான் இருக்குது. அதோடு மட்டும் இல்லை, அந்த பீச்சில் ஏன் தான் அந்த மக்கள்லாம் பரிகாரங்கிற பேரில் துணியெல்லாம் அதுக்குள்ளே போடுறாங்கன்னே தெரியல. கடல் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஒரு ஜவுளி கடையே இருக்குது. காலை சும்மா கூட வைக்க முடியல, எல்லாமே துணி வருது. கொஞ்சம் நம்ம முகம் சொல்லிக்கிற அளவுக்கு தான் இருக்காங்க. மக்களாகிய நாம தான் கொஞ்சம் மாற்றிக்கணும். பரிகாரங்கிற பேரில் எல்லா துணியவும் கடலில் வீசாமல் அதுக்கு ஏதாவது மாற்று வழி இருக்கான்னு யோசிச்சு பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு தோணுச்சு. கொஞ்சம் நேரம் கடலில் நின்றுட்டு இருந்தோம். எனக்கு முன்னாடி ஒரு அம்மா கடலில் குளிச்சாங்க பாருங்க. அவங்க குளிச்சு ஏந்திக்கிறாங்க, ஒரு 10 துணியாக தான் அவங்க தலையில் இருக்குது. இதெல்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. நான் பொதுவாக பீச்சுக்கு போனால் காலு நினைக்கவே கொஞ்சம் பயப்படுவேன். ஆனால் இந்த தண்ணியில் குளிக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. நானும் எவ்வளோ ட்ரை பண்ணி பார்த்தேன், எனக்கு கொஞ்சம் பயமாக இருந்துச்சு. அதனால் தண்ணி மட்டும் தெளிச்சிக்கிட்டேன். பாப்பாவும் தண்ணி தான் தெளிச்சிக்கிட்டா. அப்புறம் என் பையனும் அண்ணியும் குளிச்சுட்டு கிளம்புனாங்க. கிளம்பும் போது ஒரு அம்மா எனக்கு சங்கு வாங்கிக்கோங்கன்னு சொன்னாங்க. எனக்கு சங்கு தான் பூஜை ரூமில் இல்லை, ஸோ அதை வாங்கிட்டு அப்படியே நிறைய கட்டணும். போகும்போது பார்த்தீங்கன்னா செம்ம டயர்டாயிடுச்சு எங்களுக்கு. காலையிலேருந்து சாப்பிடலையா, ஃப்ரெஷ்அப் ஆகலையா, செம்ம டயர்டு. அப்புறம் ரூம் போயிட்டு ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு அப்புறமா கோயிலுக்கு போனோம். கோயிலுக்கு போகும்போதே ஒரு ஹோட்டலில் சாப்பிட்டுட்டு தான் போனோம். கோயிலுக்கு 2 பக்கமே பார்த்தீங்கன்னா நிறைய மாடு, அது வேற சாணம் போட்டு அது ஒரு பக்கம் ஒரு நறுமணம் வீசிட்டு இருக்கு. அது ஒரு வழியாக கடந்து கோயிலுக்குள்ளே போயாச்சு. கோயிலுக்குள்ளே உள்ளே போகும்போது இந்த நெத்தியில் பட்டை போடுவாங்க இல்லையா, அது ரொம்ப பிடிக்கும். திருவண்ணாமலையே நான் போடணும்னு நினச்சேன், ஆனால் ஆசை இருந்துச்சு. பட் அது சொல்ல எனக்கு கொஞ்சம் தயக்கமாக இருந்ததுன்னு போடலை. அப்புறம் நானே, எங்கள் அண்ணி, அப்புறம் என் பையன், பாப்பா எல்லாருமே போட்டுக்கிட்டோம். இதில் பாப்பாவுக்கு போடும்போது குட்டி முருகன் போலவே இருந்துச்சு, அழகாக இருந்துச்சு. அப்புறம் போயிட்டு உள்ளே போனோம். கோயிலுக்குள்ளே ஃபோன் அலௌடு கிடையாது, ஸோ அதெல்லாம் செக்கிங் பண்ணி தான் அனுப்புகிறாங்க. ரொம்ப நேரம் க்யூவில் நின்று அந்த முருகனை தரிசிக்கும் போது அப்பா எல்லா வலியுமே கொஞ்சம் குறைஞ்ச மாதிரி இருந்துச்சு. அப்புறம் சாமியை பார்த்துட்டு அந்த பீச் ஓரமாக கொஞ்சம் நேரம் உட்காந்துருந்தோம். அப்போ ஒரு கைரேகை பார்க்குற அம்மா கை பார்க்குறீங்களா அப்படின்னு கேட்டாங்க. எனக்கு இதில் கொஞ்சம் நம்பிக்கை இருக்குது, ஸோ அதனால் கொஞ்சம் நேரம் பார்க்கோமே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தோம். நான் 2-3 கொஷின்ஸ்லாம் கேட்டேன், கரெக்டாக சொன்னாங்க. ஸோ ஹாப்பி ஆகிடுச்சு. அப்புறம் பார்த்தீங்கன்னா பீச்செலாம் பார்த்துட்டு பக்கத்தில் இருக்க வள்ளி குகைக்கு தான் போனோம். வள்ளி குகைக்கு உள்ளே போகும்போது அந்த மலையெல்லாம் ஏன் ஓட்டையாக இருக்குன்னு எனக்கு தெரியல. அதாவது மண் புற்றுலாம் இருக்கும்ல, அது மாதிரி இருந்துச்சு. நான் மண்ணாக தான் இருக்குமோன்னு தொட்டு பார்த்தா நல்லா கருங்கல் மாதிரி தான் இருக்குது. அதாவது இந்த உப்பு காற்றுனால அப்படி ஓட்டையாக இருக்கா அப்படிங்கிறது தெரியல, தெரிஞ்சவங்க சொல்லுங்கள். அப்புறம் உள்ளேயும் ஃபோன் அலௌடு கிடையாது, ஸோ அதனால் அங்கே போயிட்டு வீடியோ கேப்சர் பண்ண முடியல. அப்புறம் வள்ளியும் தரிசனம் பண்ணிட்டு அப்புறம் ரூமுக்கு போக ஆரம்பிச்சிட்டோம். ஓகே வியூவர்ஸ், நெக்ஸ்ட் எங்கே போகணுன்னு அடுத்த விளாக்ல சொல்கிறேன். ஸோ இந்த விளாக் பிடிச்சா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளைக்கு மீட் பண்ணுறேன். பாய்.